சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளி ஊடாக இணைந்திருக்கிறோம். 2024 ஆண்டு சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமான ICC போர்க்குற்றங்களுக்கு எதிராக கைது செய்ய உத்தரவிடப்பட்ட செய்தி. உலக நாடுகளின் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற போராட்டத்தின் முக்கிய முன்னேற்றமாக இது பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 14 மாதங்களுக்கு பிறகும் நெதன்யாகு உலக நாடுகளில் பாதுகாப்புடன் பயணம் செய்ய முடிகிறது என்பதுதான் உண்மையான அதிர்ச்சிக்குரிய விடயமாக இருக்கிறது. பிரான்ஸ், இத்தாலி, கிரீஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் சர்வதேச நீதிமன்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகளாக இருந்தும் அந்த நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவுகளை மௌனமாக புறக்கணித்திருக்கின்றன. இந்த மௌனம் சட்டமீறலாகவே இருக்கிறதா என்ற கேள்வி மட்டுமல்லாமல் அது உலகத்தில் பெரியவர்கள் மீது சட்டம் செயல்படாதா என்ற ஆழமான சந்தேகத்தையும் எழுப்புகிறது. சட்டத்திற்கு மேலான அரசியல் சக்திகள் இருக்கிறதா? சட்டம் உலகில் சமமாக செயல்படுகிறதா? அதிகாரமிக்கவர்கள் மீது நீதிமன்றங்கள் தண்டனைகளை அமுல்படுத்த தயங்குகின்றனவா போன்ற கேள்விகள் இப்போது மனித உரிமை அமைப்புகளுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் பெரும் சிக்கல்களை அளிக்கிறது. இதுகுறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் நெதன்யாகுவின் தலைமையில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் துரதிர்ஷ்டவசமான தாக்குதல்களை தொடங்கியது. இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள், குழந்தைகள், மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள் என அனைவரும் குறிவைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. தகவல்களின்படி இந்த தாக்குதல்களில் 63,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள். வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் வசிக்கின்ற இடங்கள் அளிக்கப்பட்டன. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களையும் போர்க்கள சட்டங்களையும் முற்றிலும் மீறியதாக சர்வதேச அமைப்புகள் கூறுகின்றன. இதனால் தான் 2024 மே மாதம் ICC இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கும் அவரது பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கெலண்டுக்கும் கைது வாரண்ட் பிறப்பித்தது. ICC 2002 ஆண்டு தொடங்கப்பட்டது. இது ஒரு தன்னாட்சி கொண்ட சர்வதேச நீதிமன்றம். இன அழிப்பு, போர்க்குற்றம், மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் போன்றவற்றை விசாரிக்கும் அதிகாரம் கொண்டது. 123 நாடுகள் இந்த நீதிமன்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதன் சட்டங்களை மதிக்கின்றன. இதில் ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், இத்தாலி, கிரீஸ் உள்ளிட்டவை முக்கியமானவை. இந்த நாடுகளுக்குள் குற்றவாளி நுழையும் போது அவரை கைது செய்து ICCக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது சட்ட பொறுப்பு. அதே நேரத்தில் நெதன்யாகுவின் சமீபத்திய பயணங்களில் அவர் அமெரிக்கா செல்லும் போது அவரது விமானம் இத்தாலி, பிரான்ஸ், கிரீஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளின் வான்வழி வழியாக பயணித்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த நாடுகள் அனைத்தும் ICC ஒப்பந்த நாடுகள்தான். ஆனால் இவை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. மாறாக நெதன்யாகுவின் பயணத்திற்கு எந்த தடையும் ஏற்படுத்தாமல் பாதுகாப்புடன் அவர் சென்று வந்ததை உலகமே கண்டது. இந்த இரட்டை நெறிமுறைக்கே இப்போது உலகம் கண்டனம் தெரிவித்து வருகிறது. முக்கியமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கழகத்தின் விசேட செய்தியாளராக பணிபுரிகின்ற பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் மிகவும் கடுமையாக இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது, அதை நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் மீறுகின்றன. அப்போது அந்த நீதிமன்றத்தின் நிலை என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அல்பானிஸ் வெறும் விமர்சகர் மட்டுமல்ல, இவர் பல வருடங்களாக பாலஸ்தீனத்தில் மனித உரிமை மீறல்களை ஆய்வு செய்து அதற்கான ஆவணங்களை ஐநாவுக்கு வழங்கி வருகிறார். இவர் வெளியிட்ட சமீபத்திய தகவல்கள் 2023 அக்டோபர் முதல் 2025 ஜூலை வரையான காலகட்டத்தில் காசா பகுதியில் 63,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அதில் பெரும்பாலானோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்பதுதான் மிக கோரமான உண்மை. அமெரிக்கா முதலிய நாடுகள் ICCயை ஏற்க மறுத்தாலும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் அதனை ஏற்றிருக்கின்றன. ஆனால் ICC சட்டப்படி நெதன்யாகு ஒரு குற்றவாளி என்றாலும் அவரை கைது செய்ய எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் தற்போது இருக்கின்ற நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த போது மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் அவரை கைது செய்ய வேண்டும், உலக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று கோரின. ஆனால் இஸ்ரேலின் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டிய நேரத்தில் அதே நாடுகள் அமைதியாக இருப்பதுதான் இரட்டை நெறிமுறை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய செய்தி வெளிவந்திருக்கிறது. 2025 ஜூலை 8 தென்கொரியா இஸ்ரேலுடன் $4 பில்லியன் மதிப்பிலான ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலுக்கு வான் கண்காணிப்பு ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், ரேடர் அமைப்புகள் வழங்கப்படுகின்றன. இது இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்களுக்கு மேலும்
நவீன உபகரணங்களை தரும் என்பதால் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல்களின் வன்முறை அதிகரிக்கும் அபாயம் ஏற்படுகிறது. இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக தென்கொரியாவில் பொதுமக்கள் பெருமளவில் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இனமளிக்கும் போரை நடத்துகின்ற நாட்டுக்கு உதவி செய்யக்கூடாது என வலியுறுத்துகின்ற ஆர்ப்பாட்டங்கள் தென்கொரியாவின் பல நகரங்களில் நடைபெற்று வருகின்றன. இன்று உலகில் சட்டம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு அதிகாரமுள்ள நாடுகளிடம் இருக்கிறது. அந்த நாடுகள் சட்டங்களை மீறும் போது மக்கள் நீதிக்காக என்ன செய்ய முடியும்? மனித உரிமைகள் என்பது ஒரு அரசியல் கருவியாகவே மாறிவிட்டதோ என்ற சந்தேகமும் தற்போது எழுகிறது. சட்டம், நீதிமன்றம், மனித உரிமை பாதுகாப்பு இவை அனைத்தும் அதிகாரமுள்ளவர்களின் வசதிக்கு ஏற்ப செயல்படுகிறதோ என்ற எண்ணமும் பலரிடம் உருவாகி இருக்கிறது. தற்போது குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட போதும் நெதன்யாகு ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? அவருக்கு ஐரோப்பிய நாடுகள் ஏன் பாதுகாப்பு அளிக்கின்றன என்ற ஐநா அதிகாரி அல்பானிஸின் கேள்வி இன்று உலகத்தையே உலுக்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.